இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ, அறிவு இருக்கா உனக்கு? யார கேட்டு நீங்க வந்த? இரு முதல்ல. எதுக்கு கத்துற? எதுக்கு கத்துறேனா? நீ எதுக்கு அவர் மேல கைய போட்டு அவர் பக்கத்துல போய் படுக்கிற? இன்னும் 6 மாசம் கழிச்சு நானும் கர்ணா மாமாவும் இப்படிதானே இருக்க போறோம். அதனாலதான் அவர் பக்கத்துல போய் படுத்த. நீ அதுக்கு எதுக்கு இப்படி குதிக்கிற? என்ன பேசிட்டு இருக்க நீ? நேரம் அமைதியாரு. நீங்க வாங்க, வா. நான் தூங்கிட்டு இருந்த என் பக்கத்துல உன்னை யாரு படுக்க சொன்னா? என்ன மாமா நீயும் அவள மாதிரியே பேசுற? உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற எனக்கு உன் மேல இந்த சின்ன உரிமை கூட இல்லையா? மாமா, அவ இன்னும் வெறும் 6 மாசம் மட்டும்தான். அதுக்கப்புறம் நான் தானே உன்னை பாத்துக்க போறேன். இந்த கதையெல்லாம் நீ அப்புறமா பேசிக்கோ. இங்க அவரு மட்டும் இல்ல, நானும் தான் இருக்கேன். கேட்காம நீ இந்த ரூமுக்குள்ளே வரக்கூடாது. திரும்பவும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. மரியாதையே போயிடு. எப்போ நீங்க 2 பேரும் அந்த டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டீங்களோ அப்பவே உங்க 2 பேருக்குள்ள இருந்த புருஷன் பொண்டாட்டி உறவெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால சட்டப்படி வேணும்னா நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி இருந்துட்டு போங்க. ஆனா அவர் மனசுல நீயும் இல்ல, உன் மனசுல அவரும் இல்ல. ஒருவேளை உங்க 2 பேருக்குள்ள கொஞ்சம் நஞ்சம் பாசம் இருந்தா கூட நீங்க 2 பேரும் டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுக்க மாட்டீங்க. அதனாலதான் சொல்றேன், கர்ணா மாமா மனசுல இருந்து நீ எப்பவோ போயிட்ட. இனிமே அந்த இடம் எனக்கு மட்டும்தான், சரியா? இன்னொரு 6 மாசத்துல உன் டிராமாவெல்லாம் முடிச்சிட்டு பெட்டி படுக்கையோட இங்க இருந்து காலி பண்ணு. இங்க பாரு, நான் இப்ப போறேன். ஆனா என்னோட லவ் டார்ச்சர் என் மாமா கிட்ட தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும், சரியா? ஏன்னா இங்க நிக்கிற என்னோட கண்ண மாமா இனிமே என் சொத்து. மாமா, மாமா.